وما كان لنبي أن يغل ومن يغلل يأت بما غل يوم القيامة ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து துறையிலுள்ள மக்களுக்கும் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு ஆட்சியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு அழகான மனித சமுதாயத்துக்கு முன்மாதிரியான ஒரு ஆட்சியையே அவர்கள் செய்து காட்டி இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். ஒரு ஆட்சியின் கீழ் பல்வேறுபட்ட கடமை புரிகின்றவர்கள் இருப்பார்கள். அந்த கடமை புரிகின்றவர்கள் ஒரு அதிகாரியின் கீழ் உள்ளவர்கள், அதிகாரியாக உள்ளவர்கள். இந்த அனைவருக்கும் முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செயலாலும் சொல்லாலும் அவர்கள் வாழ்ந்து காட்டி வழிநடத்தி சென்றார்கள். ஒரு ஆட்சியில், ஒரு நிறுவனத்தில் ஊழல் என்பது இன்று சாதாரணமாக நடந்து வருகிறது. முழு உலகெங்கும் எங்கு பார்த்தாலும் ஊழல். ஒரு நாடு அபிவிருத்தி அடையவில்லை என்றால் மறைமுகமாக அந்த நாட்டிலே ஊழல் இருப்பதென்பதுதான் சொல்லப்படாத ஒரு உண்மையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழல் விடயத்தில் மிக காரமாக பல விடயங்களை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் கூறுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மத்தியிலே ஒரு உபன்யாசம் செய்தார்கள். ஊழலை பற்றி மிக காரமாக பேசினார்கள். அதிலே அவர்கள் சொன்னார்கள், லா அல்பி அன்ன அஹதக்கும் யஜிஉ யௌமல் கியாமத்தி அலா ரகபத்திஹி பஈர். மறுமை நாளையில் உங்கள் ஒருவரை நான் சந்தித்து விடக்கூடாது. அவர் தனது தோளிலே ஒட்டகத்தை சுமந்து கொண்டு வருவார். அந்த ஒட்டகம் சத்தம் போட்டுக்கொண்டு வரும், கத்திக்கொண்டு வரும். இவ்வாறான நிலையில் நான் உங்களை சந்திக்க கூடாது. அப்போது அந்த மனிதன் மஹ்ஷர் மைதானத்திலே என்னிடம் வந்து என்ன கூறுவான், அகிஸ்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பான். அங்கே இவன் பிழையான முறையிலே சம்பாதித்த ஊழல் சொத்துகள் எல்லாம் அவன் தோளிலே சுமந்து வருவான் அல்லவா. பிராணியாக இருந்தால் கத்திக்கொண்டு வரும். இவ்வாறு ரசூலுல்லாஹ் சொல்கிற போது அன்றிருந்த பிராணிகள் ஒவ்வொன்றாக சுட்டி காட்டினார்கள். இன்னொருவர் குதிரையை தோளிலே சுமந்து கொண்டு வருவார், அது அதனுடைய சத்தத்தை போட்டுக்கொண்டிருக்கும். இன்னொருவர் ஆடை சுமந்து கொண்டு வருவார், அதுவும் அதன் சத்தத்தை போட்டுக்கொண்டு வரும். இவர்கள் எல்லோரும் யார் தெரியுமா? காரியங்களில், தங்களுடைய கடமைகளில் ஊழல் செய்து இவைகளை அபகரித்தார்கள். இன்னொருவர் துணிகளை எடுத்து தோளிலே சுமந்து கொண்டு வருவார். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொருவர் தங்கம், வெள்ளி, நாணயங்கள் இவைகளை சுமந்து கொண்டு வருவார். இன்னொருவர் ஒரு அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு உயிரை சுமந்து கொண்டு வருவார். இவர்கள் எல்லோரும் என்ன சொல்வார்கள், அகிஸ்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு உதவுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். அப்போது நான் என்ன சொல்வேன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅகூல் லா அம்லிகு லக ஷைஅன் கத் அப்லக்துக்,
நான் உனக்கு ஏற்கனவே எத்தி வைத்து விட்டேன். அதனால் இன்று நான் உனக்கு உதவி செய்வதற்கு எந்த உரிமையும் உடையவனாக இல்லை. எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிரித்து விடுவார்கள். இந்த மாதிரியாக ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய ஒரு உபதேசத்தை செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை ஜகாத் வசூல் செய்ய அனுப்புகிறார்கள், டியூட்டியை செய்வதற்கு. ஜகாத்துக்கு ஒரு வசூலுக்கு சென்றால் ஆமில் பங்கு என்று அவருக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அதை ஆட்சியாளர் தீர்மானித்து அவருக்கு கொடுப்பார். ஆனால் இவர் வந்தவர் என்ன சொன்னார்? எடுத்துக்கொண்டு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதரே, இது எனக்கு கிடைச்சது, இது உங்களுக்குரிய பங்கு. அப்படி என்றால் அவர் போன நேரத்திலே ஜகாத்தை கலெக்ட் பண்ணுகின்ற வேளையில் ஜகாத்தை கொடுப்பவர் இவருக்கு சில அன்பளிப்புகளையும் கொடுத்தார். இவருடைய டியூட்டி டைம். அவருக்கு சில அன்பளிப்புகளை கொடுத்த போது நபித்தோழர் அதை அவர் எடுக்கவில்லை. எடுப்பதற்கு முந்தி ரசூலுல்லாஹ்விடம் வந்து ஒப்புவிக்கிறார். இது ஜகாத்துடைய பங்காக கிடைத்துள்ளது, இது எனக்குரிய பங்கு, எனக்கு தந்தார்கள். அன்பளிப்பு உஹுதி அலி, எனக்கு ஹதியாவாக கொடுக்கப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் என்ன கேட்டார்கள்? ஹல்லா காத்த ஃபி பைத்தி அபிக வ உம்மிக், உங்க உம்மா வாப்பாட வீட்டில் நீ இருந்து உனக்கு அது அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறா என்று பார்க்க கூடாதா என்று அவரிடம் கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேர தொழுகைக்கு பின் எழும்பி, இது போன்ற ஒரு நிகழ்வு இந்த சமுதாயத்தில் நடக்கப்படாது என்பதற்காக கடமையுடைய நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற அன்பளிப்பை இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் கியாம நாள் வரையும் ஒருவரும் தொடக்கூடாது என்பதற்காக அந்த விடயத்தை பகிரங்கப்படுத்துகிறார்கள். இரண்டு பேருடைய தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம், ஆனால் அது உம்மத்தை ஒரு நிர்வாகம் செய்கின்ற ஒரு அதிகாரியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம். தொழுகைக்கு பின் என்ன கூறினார்கள்? நாம் சிலரை ஜகாத் வசூல் செய்ய அனுப்பினால் அவர்கள் இது அல்லாஹ் ரசூலின் பங்கு, இது எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்டது என்று கூறுகிறார்கள். அவர்கள் உம்மா வாப்பாட வீட்டில் இருந்து கொண்டு அவர்களுக்கு வீட்டுக்கு அன்பளிப்பு வருகிறதா என்று பார்க்கட்டும். அப்படி பார்க்கக்கூடாதா என்ற கருத்திலே ரொம்ப காரமான வார்த்தையை சொல்லிவிட்டு அதற்கு பின்னரும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மறுமை நாளையிலே சிலர் தனது தோல்பியத்திலே ஒட்டகத்தையே சுமந்து கொண்டு வருவார்கள் என்று அந்த தொடரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது பகுதியிலே அதிகமானவர்கள் அரச உத்தியோகத்தர்கள். அது டிஎஸ் ஆஃபீஸாக இருக்கலாம், வைத்தியசாலையாக இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், மாநகர சபையாக இருக்கலாம், விவசாய கண்டோர்களாக இருக்கலாம், எந்த ஆபீஸாக இருந்தாலும் சரிதான். அல்லது ஒரு பொஸ்ஸின் கீழ் வேலை செய்யக்கூடிய நிறைய ஊழியர்கள் இருப்பார்கள். கெஷியர் என்றும் இன்னும் எடுபடி வேலை என்றும் பணியிலே நிறைய பேர் இருப்பார்கள். இங்கே கடமையாற்றுகின்றவர்களுக்கு அவருடைய வேலைகளுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இந்த வேளையில் என்ன நடக்கிறது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பொது சொத்தாக இருப்பவைகள் வேலை செய்கின்ற அதிகாரிகளினால் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. இதை நான் மிக சிறிய உதாரணத்தின் மூலம் சொல்கின்றேன். சகோதரர்களே, ஒவ்வொரு காரியாலயத்திலும் ஏவோ சைஸ் பேப்பர்கள் இருக்கும், சில ஆபீஸ் விடயங்களை குறிப்பதற்காக. இந்த வேளையில் அந்த ஆபீஸிலே வேலை செய்கின்ற அந்த நபருக்கு அவருடைய மனைவி கால் பண்ணுவான், எங்க நீங்கள் வரும்போது
வீட்டில் சாமான் முடிஞ்சு, கொச்சிக்காய் முடிஞ்சு, வெங்காயம் முடிஞ்சு, நச்சீரகம் முடிஞ்சு, மா முடிஞ்சு, உப்பு முடிஞ்சு, மல்லி முடிஞ்சு என்று சொல்லுவார். இவர் போனை வச்சுக்கு என்ன செய்வார்? முன்னுக்கு தானே பேப்பர் இருக்கு, A4 சைஸ் பேப்பர், ஒரு 5 ரூபாய் பேப்பர். அவர் என்ன செய்வார்? அந்த பேப்பரை வச்சு நோட் பண்ணுவார். அது அவருக்கு பெருசாக விளங்காது. அல்ல அந்த பேப்பரில் ஒரு துண்டை கிழிச்சு எடுத்து போட்டு, கிழிச்சா மற்ற துண்டு டஸ்ட்பின். அவர் எழுதுவார். பொஞ்சாதி ஊட்ட இருந்து சொல்ல இவர் எழுதுறார். இது அவருக்கு கணக்கு கிடையாது. ஆனால் அவர் அரச சொத்தை ஊழல் செய்கிறார், பொது சொத்தை உரிமை இல்லாமல் யூஸ் பண்ணுகிறார். இவர் ஊழல்வாதியாக அல்லாஹ்வினுடைய லிஸ்டிலே அவர் எழுதப்படுகிறார். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ரொம்ப பெரிய எச்சரிக்கையை சொல்கிறது. முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். சுபஹானல்லாஹ். என்ன சொல்கிறார்கள்? உங்களில் ஒருவரை நாங்கள் ஒரு வேலைக்கு நியமிக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? அவருடைய பணியில் இருக்கிற போது ஒரு ஊசியை மறைத்து விடுகிறார். ஒரு ஊசி. எவ்வளவு ஒரு ஊசிற விலை? 5 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய். அதை எடுத்துக்க போயிட்டார். கான குலூலன் யதி பிஹி யௌமல் கியாமா. மறுமை நாளையில் அவர் ஊழல் செய்தவராக அதை கொண்டு வருவார். சற்று யோசித்து பாருங்கள். எங்களில் யாரும் விடுபடுவோமா? பேனை ஆபீஸிலே ஆபீஸ் வேலைக்காக நிறைய பேனைகள் இருக்கும். வீட்டிலே பிள்ளைகளுக்கு பேனைகள் வாங்குவதை விட ஆபீஸுக்கு வாங்கப்பட்ட அந்த 100 பேனில் இன்றைக்கு ஒரு பேனை, ஒரு கிழமையால் இன்னொரு பேன் என்று ஆபீஸ் வேலைக்கு எடுத்த மாதிரி சேட்டில் பொக்கெட்டில் கொளின மாதிரி அவர் வைத்திருவார். அது அவருக்கே மறந்திருக்கும் நாம் எத்தனை பேனை எடுத்தோம் என்று. மலக்குமார்களுக்கு மறக்குமா? இல்லை அல்லாஹ்வுக்குத்தான் மறந்து விடுமா? மறுமை நாளையிலே அனைத்தையும் அவர் கொண்டு வருவார். கொண்டு வந்து எங்கே போவார்? அவர் போகின்ற இடம் நரகலோகம். மஹ்ஷர் மைதானத்தில் அதுக்கு பிராயச்சித்தம் தேட இயலாது. அவர் அதிலிருந்து மீளுவதென்றால் உலகத்திலே தான் மீள வேண்டும். அவருக்குத்தானே நாம் ஒரு பேப்பரை எடுத்தோம் என்று கணக்கு கிடையாது. அவருடைய சிந்தனையில் பட்டிருக்காது. பேப்பரா எடுக்கிறார்கள். ஆபீஸிலே லைட் இல்லை என்பதற்காக அங்கே ஒரு 20 பல்பு, 40 பல்பு, 100 பல்பு வாங்கி வைத்திருப்பார்கள். அதிகாரி அவர் போற நேரத்தில் அதில் ஒரு பல்பை வீட்டு கொண்டு போய் போடுவார். இங்கே அது டேமேஜ் என்று கணக்கில் வந்துடும். கணக்கை சரியாக எழுதிக்குவார். அதிலையும் குறிப்பா மேல் அதிகாரியே கை வைப்பவராக இருந்தால் கீழுள்ள சிலர் அதுக்கு உதவியாக இருப்பார்கள். இடையில உள்ள கவுண்டரும் உதவியாக இருப்பார். அவர்கள் அதற்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்களை தயார் செய்து கொள்வார்கள். அவர்களுக்கு தற்செயலாக ஓடிட்டு வந்தால் ஆவணங்கள் எல்லாம் அழகாக இருக்கும். அடிபட்டு போன பல்பு எங்கென்று கேட்க போறாரா? அதான் டஸ்ட்பினுக்கு போய்த்து. அல்லது தண்ணீரை நனைஞ்சு பழுதான அந்த பேப்பர் கட்டு, A4 சைஸ் பேப்பர் ஒரு கட்டு 2000 ரூபா, 1900 ரூபா, அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து அது நனைஞ்சு வைத்து ஓடிட்டு வந்து அதை பார்க்க போறாரா? வருஷத்துக்கு ஒருக்கா வருவார். கணக்கில் எழுதிடுவார்கள். அதையும் அல்லாஹு தஆலா சொல்றான். ஏ ஈமான் கொண்டவர்களே, லா தஅக்குலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிழையான முறையில் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் உண்ணாதீர்கள். வதுதுலு பிஹா இலல் ஹுக்காம் லிதஅக்குலு ஃபரீகம் மின் அம்பாலின் நாஸ். மக்களுடைய பொது சொத்திலிருந்து சிலதை நீங்கள் அனுபவிப்பதற்காக பொய்யான ஆதாரங்களை முன்வைக்காதீர்கள். எவ்வளவு அழகாக சொல்கிறான். இந்த காலத்திலே தான் ஆவணங்கள் ஆதாரம். நபிர காலத்திலே இந்த பெருசாக ஆவணங்கள் கிடையாது. அன்று சாட்சியங்கள் தான், பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி விடுவார்கள். இப்போது நவீனம் அல்லவா, எல்லா சிஸ்டமும் செய்யப்படுகிறது. எனவே
அது அக்கவுண்டன்ட் கணக்கை கிளியர் பண்ணினாலும், மேலதிகாரி அவர் ஓகே பண்ணினாலும் ஒரு ரோட்டு போடப்படுகிறது. நமது பகுதியிலே போடப்பட்ட எந்த ரோட்டு ஒழுங்காக இருந்தது? கான்கிரீட் ரோட்டுகள் நிறைய போட்டார்கள். அந்த ரோட்டு போட்டு ஒரு மாசத்துக்குள் உடைகிறது. இன்னும் சில ரோட்டுகளில் கம்பி வெளியிலே தெரிகிறது. காலிஞ்சி கம்பி போட வேண்டிய அதாக இருந்தால் அதுவும் ஒரு கொல்ட்டி போட்டிருப்பார்கள். தரம் குறைந்த கம்பியை போடுவார்கள். அல்லது 10 மில்லி கம்பி போடணுமா, காலிஞ்சை போடுவார்கள். எப்படியோ போடுவது அதிகாரிக்கு தெரியாதா? தெரியும். சீமெந்தி அதற்கு சில தரம் இருக்கிறது. அதிலேயும் ஊழல் நடந்துடும். தரத்தை குறைத்திடுவார்கள். எப்படி என்றாலும் காசு பாஸ் பண்ணப்படுகிறது. விஷயம் முடிகிறது. நாம் போகின்ற பாதை ஒரு மாதத்தில் மழை பெய்தால் அங்கே தண்ணி தேங்குகிற அளவுக்கு பள்ளங்குழியாகிறது. போடப்பட்ட கற்கள் வெளியிலே வருகிறது. நான் சிறியதொரு ரோட்டை மட்டும்தான் சொல்கிறேன். இதில் எத்தனை பேர் சம்பந்தப்படுவார்கள்? மக்கள் சொத்து. ஒரு ஆளா அதை கென்ற கெடுத்தவர், அதை பாஸ் பண்ணினவர், அந்த இன்ஜினியர் டிஏ, ஒரு பெரிய ஒரு சங்கிலி தொடர் வரும். இதில் இல்லை அரசாங்கம் தாரது காணாது, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி அதில் பிடிச்சி எங்களுக்குள்ள பங்கெடுக்கும் என்று ஒரு முஸ்லிம் சொல்ல முடியாது. அல்லாஹ்வை ஆகிரத்தை நம்பினவன் சொல்ல முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். ஹைபர் யுத்தம் நடந்து சஹாபாக்கள் வருகிறார்கள். பொதுவாக யுத்தத்திற்கு போனால் யுத்தத்திலே வெற்றி கொள்ளப்பட்ட பொருட்கள், அதிலே கலந்து கொண்டவர்களுக்கு, வாகனத்தில் வந்தவருக்கு இப்படி, கால்நடையாக வந்தவருக்கு இப்படி என்று அதற்குரிய முறையில் பங்கு வைக்கப்படும். கனிமத் பொருள்கள் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த அடிப்படையிலே அந்த யுத்தத்திலே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தி. இன்னார் ஷஹீதாகிவிட்டார், இன்னார் ஷஹீதாகிவிட்டார் என்று சொல்லிக் கொண்டு போகிற போது அப்படியே வந்து சொன்னார்கள், இன்னாரும் ஷஹீத் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நரகத்திலே என்றார்கள். ஷஹீத் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உயிரை தியாகம் செய்தவர், அவரை ரசூலுல்லாஹ் நரகவாதி என்றார்கள். அவர் என்ன குற்றம் செய்தார்? நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து சுஹதாக்களுக்கு சொர்க்கத்திலே அவ்வளவு பெரிய பாக்கியம், அதற்கு மேல் பாக்கியம் இல்லை என்கிற அளவிற்கு நபிமார்களுக்கு அடுத்த ஸ்தானம், அந்த பெரும் பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், கல்லா, நீங்க நினைக்கிறபடி இல்ல, இன்னி ராய்துஹு பின்னார் ஃபீ புர்தத்தின் கல்லஹா, நான் அவரை நரகத்தில் காண்கின்றேன். எதனால்? ஒரு துணியை, ஒரு ஆடையை அவர் ஊழலாக, அதாவது தெரியாமல் எடுத்து விட்டார். பங்கீடு செய்வதற்கு முந்தி அவராக ஒரு துணியை எடுத்து விட்டார். அதற்கு பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, அதாவது உமர் அலியை கூப்பிட்டு சொன்னார்கள், மக்களுக்கு மத்தியிலே போய் நீ அறிவிப்பு செய், லா யதுகுலுல் ஜன்னத இல்லல் முஃமினூன், மூமினான மக்களை தவிர சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அப்படி என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் சொல்லப்படுகிறது? ஒரு மூமின் ஊழல் செய்ய மாட்டான். ஊழல் செய்வதென்பது மறுமையை நம்பின ஒரு மூமினால் முடியாது. அவன் டிஎஸ் ஆபீஸிலும் செய்ய மாட்டான், மாநகர சபையிலும் செய்ய மாட்டான், எஜுகேஷன் ஆபீஸிலும் செய்ய மாட்டான், எந்த ஒரு மேலதிகாரியான இடத்துல இருந்தும் கீழே உள்ளவன் செய்ய மாட்டான். ஒரு கடை, ஒரு பாஸ், அவர் ஒருவர் கல்லாவுக்கு அவரை பொறுப்பாக்கி விட்டு போவார், நல்ல நம்பிக்கைக்குரியவன் என்று. லேசிலே ஒருவனை கெஷியரில் வைக்க மாட்டார்கள். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுப்பான். டீ என்ற பெயரில் எடுப்பான் அல்லது சொல்லாமல் எடுப்பான். இவர் அதை கண்டுகொள்ள மாட்டார். ஆனால் மஸ்ஸர் மைதானத்திலே அள்ளிக்கொண்டு வருவார். நிச்சயம் அவர் மரணம் வரை அதை சொல்லவில்லையா, அதிலிருந்து மீளவில்லையா, நிச்சயமாக அவர் போகின்ற இடம் நரகலோகம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு மதரசா நடத்துகிறோம். மதரசாவிலே மாமரம் இருக்கும், முருங்கை மரம் இருக்கும். ஊழலை புரிவதற்காக உதாரணம் கூறுகிறேன். அல்லது பள்ளிவாசலிலே சில மரங்களை நாட்டி வைப்பார்கள். இப்போது மாமரம் பழுக்கிறது, அதை அழகாக விட்டு காசாக்கலாம். பிள்ளைகள் என்ன சொல்வார்கள்? உஸ்தாத் அழகாக பழுத்திருக்கிறது, ஒவ்வொரு உஸ்தாதுக்கும் 2 நாங்கள் தாரதாக நாங்கள் யோசிச்சிருக்கோம், எடுத்துட்டு போங்கோ என்று சொல்வார்கள். அவர் அதிகாரி என்ன சொல்வார்? அதிபர், எனக்கு 2 காருக்குள்ள கொண்டு வைங்கோ, ஒவ்வொரு உஸ்தாதுக்கும் 2 வைங்கோ. இவருக்கு அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது? அவரை ஊட்டு சொத்தா? அவரை சொந்த வளவுல விளையுதா? ஒரு மாம்பழம் 150 ரூபா, 200 ரூபா, 500 ரூபாய்க்கும் இருக்கிறது. தேங்காய் இருக்கும், தென்னை மரம் காய்க்கும், சரியான பஞ்சமா இருக்கு. 150 ரூபா தேங்காய் விலை போகுது. மதுரிசாவில் நல்ல தேங்காய் மரம் இருக்கும். உதாரணத்துக்கு மதுரிசாண்டன். இது மாதிரி இந்த அதிகாரிகள் வேலை செய்யக்கூடிய ஆபீஸ்களில் ஆங்காங்கே மரம் இருக்கும், எக்ரிகல்ச்சர் ஆபீஸ் இருக்கும். அதில் பல மரங்களை வளர்த்து அவர்கள் என்ன செய்வார்கள்? அதன் மூலமாக பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு பயிற்சி எடுப்பார்கள். பைத்தங்காய் என்று வச்சுக் கொள்வோம், அழகாக வந்த ஒரு புதிய இனம். அப்ப கீழே உள்ளவருக்கு சொல்வார், அதுல கொஞ்சத்தை பிச்சு ஒரு கறி அளவுக்கு நம்முடைய வாகனத்தில் வச்சிருப்பார், நீ போக கொஞ்சத்தை எடுத்துக்கு போனபார். யாரு? அதிகாரி. என்ன ஒன்றை சம்பள காசுல அது செய்யப்படுகிறது? அந்த கொட்டைகள் எங்கிருந்து வருகிறது? வானத்திலிருந்து சும்மா உழுகுதா? அந்த மலையில மீன் உழுகிறா போல, புறக்கிறவனுக்கு வந்து சேரும் என்றா போல. அது கொட்டையும் காசுக்குத்தான் வாங்கப்படுகிறது. ஒன்னிடத்தில் அந்த வாங்கின விதை பெருமதி இல்லாமல் இருக்கலாம், ஒரு 5 ரூபாண்டு இருக்கலாம். ஆனால் 5 ரூபா 10 ரூபான விடயம் அல்ல. இப்படி மதரசா மார்க்க நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது அரசு நிறுவனமாக இருக்கட்டும், உனக்கு எந்த வகையில் உரிமை இல்லையோ அதில் நீ ஒருபோதும் கை வைப்பது கூடாது. மறுமை நாளையிலே அவைகளை நீ தோளிலே சுமந்து கொண்டு வருவாய். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு சின்ன ஒரு பைத்தங்காய் ஒரு தியாலமாக்கிற கறி அளவுதான் எடுத்தேன், என்னை காப்பாற்றுங்கள் என்றால் ரசூலுல்லாவினால் காப்பாற்றுவதற்கு உனக்கு சிபாரிசு செய்ய முடியாது. காப்பாற்றுங்கள் என்றால் ரசூலுல்லாஹ் மாஸ்டர்கள் என்ன செய்வார்கள்? சிபாரிசு செய்ய வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹ் அவனுக்கு சிபாரிசு செய்ய மாட்டார்கள் என்பதுதான் இங்கே சூசகமாக சொல்லப்படுகிறது. என்றால் அது எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கும். ஒரு ஷஹீத், அது யுத்தத்தில் கலந்து கொண்டவர், அவரே நரகம் போகிறார். நபிகளாரின் தோழர், ரசூலுல்லாஹ்வின் தோழர் என்றால் அவர் எவ்வளவு புனிதமானவர்களாக இருப்பார்கள். அவர் யோசிக்காமல் எடுத்திருப்பார். இன்னொரு ஹதீஸிலே இன்னும் தெளிவாக வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கைபர் யுத்தத்தில், அதே கைபர் யுத்தம் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பள்ளத்தாக்கிற்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த பள்ளத்தாக்கிலே நபிகளாருடைய அடிமையாக இருக்கக்கூடிய ரிஃபாத் இப்னு ஸைத் என்கிறவர் அவர் நிற்கிறார், நபிகளாருடைய வேலைகளை செய்யக்கூடியவர். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்திலிருந்து சாமான்களை, மேலே இருக்கக்கூடிய சாமான்களை இறக்கிற வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது முஸ்லிம் அல்லாதவர்களால் ஏயப்பட்ட ஒரு ஈட்டி அல்லது அம்பு அவரிலே வந்து ஏறுகிறது. அந்த இடத்திலே அவர் மௌத்தாகிவிட்டார். அந்த வேளையில் நாங்கள் கூறினோம், ஹனிஅன் லஹு ஷஹாதா யா ரசூலல்லாஹ், அவருக்கு ஷஹாதத் கிடைத்து விட்டது அல்லாஹ்வின் தூதரே, அவருக்கு வாழ்த்துகள் என்றோம். சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ். இன்று பலஸ்தீனிலே அநியாயமாக கொல்லப்படக்கூடிய அந்த ஜீவன்கள், ஷஹீத் என்கிற அந்த உயரியமான அந்த பாக்கியத்தை அவர்கள் தங்களுடைய மனப்பாரத்தை, கவலைகளை, சுமைகளை, வேதனைகளை இறக்குவதற்காக அதை பாவிக்கிற அந்த ஷஹீத் என்ற பதவி அல்லாஹ் அவருக்கு கொடுக்க போதுமானவன் என்று. என்றால் வாழ்க்கையின் லட்சியம் சொர்க்கம் நுழைதல், நரகத்திலிருந்து தப்புதல். அதனால் அவர் ஈட்டியால் தாக்கப்பட்டு மரணித்து விடுகிறார். ஷஹாதத்
பாக்கியம் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இன்ன ஷம்லத லதல்தஹிப், அவர் எடுத்த ஒரு போர்வை அது நெருப்பாக பற்றிக் கொண்டிருக்கிறது. தல்தஹிபு அலைஹி நாரா, ஏன் கனிமத் பொருள்கள் பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னர் அவர் ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டார். பங்கு வைக்கப்பட்டதற்கு பின் அவருக்கு ஒரு பங்கு வரலாம், அதற்கு பின் அவர் அதை எடுத்தால் அதற்கு உரிமை. சில சாமான்கள் அரசாங்கத்தினால் விநியோகிக்கப்பட்டு வரும், சில வேளை காசுகள் வரும் ஏழைகளுக்கு விநியோகிப்பதற்காக, வெள்ள நிவாரணம் அந்த நிவாரணம் என்று. என்ன நடக்கிறது? தன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு 10 பேருக்கு அல்லது 5 பேருக்கு அல்லது ஒருவருக்கு தகுதி இல்லாமல் அவரையும் போடுவது. இங்கே நான் உங்களுக்கு அதை போட்டு தரேன், 50,000 ரூபாய் காசு, எனக்கும் ஒரு 20 தாங்கும் என்று போட்டாரே அதிகாரி, அவர் எடுத்துக்குவார். அது சமுத்தி உத்தியோராக இருக்கலாம், அல்லது ஜிஎஸ்ஆ இருக்கலாம், அல்லது அதற்கு மேல் உள்ளவராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். தகுதி இல்லாத கொடுத்து விட்டு தான் எடுக்கிறார். எங்கே போவார் அவர்? மறுமை நாளையிலே தகுதியானவன் வந்து நிற்பான். என்ன செய்ய வேண்டி வரும்? இன்று நாம் ஊர்களிலே பார்க்கிறோம், பாதிப்படைந்த மக்களுக்கு சேர வேண்டிய சேரவில்லை, பாதிப்படையாதவன் அனுபவிக்கிறான். நம்முடைய ஊரிலே கதைப்பார்கள், என்னையா வீட்டு திட்டத்திலே வேலை செய்கின்ற அதிகாரி, அவருக்கும் ஒரு வீடு, ஆனால் அவரை பேரில் இருக்காது. அவர் வீடை சுமந்து கொண்டு வருவார். அந்த வீடை மஹ்ஷர் மைதானத்திலே தன் பிடரியிலே சுமந்து கொண்டு வருவார். எங்கே போவார்? நரகத்துக்குத்தான் போவார். சிலர் பிரீமியம் காரை சுமந்து கொண்டு வருவார்கள், பெரிய பெரிய கண்ட்ரக்கை பாசாக்கி விடுவார்களே, அதன் மூலமாக பாசாக்கிய மினிஸ்டர் அல்லது பொறுப்பான அதிகாரிக்கு கிஃப்டாக கொடுப்பார்கள். யாரு? அந்த பெரிய கண்ட்ரக்ட் மூலமாக ஆதாயம் அடைந்தவர், அவருக்கு ஒரு கார் கிஃப்ட், சிலருக்கு வீடு கிஃப்ட். ஒரு 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் 20% ப்ராஃபிட் என்றால் 2 கோடி வந்து விட்டால், அந்த 2 கோடியில் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அழகான கெஸ்ட் ஹவுஸ் எங்கேயாவது மூலையில், குருநாகல் இருக்கலாம், ஜப்னாவில் இருக்கலாம், அல்லது எங்கேயாவது ஒரு பாக்குள்ள இடத்துல இருக்கலாம், கிஃப்ட். இவர் மூமினானவரா? ஒரு மூமினால் செய்ய முடியுமா? இந்த ஊழல் செய்பவர்களுக்கு மறுமையில் ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்து அவர்கள் சொர்க்கம் போக முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கை பரிசுத்தமாகட்டும். உங்களுடைய கை பரிசுத்தமாக இருக்கிறதா என்று பாருங்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொத்துகளுக்கு பொறுப்பாக இருந்தார்கள். அவருடைய கஸ்டடியிலே அங்கே ஜகாத்தினுடைய சதகாவினுடைய ஈச்சம்பழங்கள், இன்னொரு அன்ன பொருள்கள் பள்ளிவாசல்லே ஒரு ஓரத்திலே குமிந்திருக்கும். நபியலாருடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, நபியலார் மரணிக்கும் போது அவருக்கு வயசு சுமார் 7. அவர் என்ன செய்கிறார்? அது 5 வயசுலையா 4 வயசுலையா சொல்லப்படவில்லை. அந்த இடத்திலே உலாவுகிற போது ஒரு ஈச்சம்பழத்தை எடுத்து வாய்க்குள் போட்டு விட்டது. குழந்தை. அருமையர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை பார்த்து கேட்கிறார்கள், மகனே, இது உனக்கு ஹராம் என்பது தெரியாதா? ஏ, ரசூலுல்லாஹ்விற்கும் ரசூலுல்லாஹ்வின் குடும்பத்திற்கும் சதகா ஜகாத் ஹராம். பச்சிளம் குழந்தை, ஹராமாலால் தெரியாத பிள்ளை,
ஒரு 4-5 வயசு பிள்ளை ஒரு ஈச்சம்பழத்தை போட்டு விட்டது. என்ன செய்தார்கள்? பரவாயில்லை, நீ விழுங்கு, நாம் அதுக்கு பதிலாக ஒரு ஈச்சம்பழத்தை போடுவோம் என்றார்களா? அல்ல அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்போம் என்றார்களா? மாறாக பிள்ளையின் வாய்க்குள் விரலை ஓட்டி அந்த ஈச்சம்பழத்தை எடுத்து ரசூலுல்லாஹ் சதகாவுடைய பொருளிலே போட்டார்களா? என்ன செய்தார்கள்? அந்த பிள்ளையின் வாயில் 4 வயசு பிள்ளையாக இருந்தாலும் 2 வயசு பிள்ளையாக இருந்தாலும் பொது சொத்திலிருந்து அங்கே சேரக்கூடாது, எடுத்து போட்டார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதிகாரி பொது சொத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இருந்தார்கள். மஹ்ஷர் மைதானத்தில் அவர் வருவார். பொதுமக்களுக்குரிய சொத்தென்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மூட அரிசி அவர் வீட்டை அனுப்பிட்டார். 10 மூடை பங்கிட வேண்டியிருந்தது ஒரு 100 குடும்பத்திற்கு. அதுக்கு பொறுப்பானவர் ஒரு மூடையை அப்படியே வீட்டை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எடுத்து போய்த்தார், ஊழல் அடிப்படையில். நான் சின்ன கணக்கு தான் சொல்றேன். அதனால் அந்த 9 மூடை தான் அந்த 100 பேருக்கு பிரித்து கொடுப்படும். அந்த 10வது மூடையில் அந்த 100 பேருக்கும் பங்கு இருக்கிறது. ஒரு ஆளுக்கு காக்கொத்தோ அரைக்கொத்தோ என்ற அடிப்படையில் பங்கு சேரும். இவர் மொத்தமாக எடுத்துக்கு போய்த்தார் இல்லவா? மஹ்ஷர் மைதானத்திலே அந்த 100 பேருக்கும் இவர் கொடுக்க வேண்டி வரும். 100 பேருடைய பங்கு இவர் சுமந்து கொண்டு வருவார். 100 பேர் நிற்பார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு சேர வேண்டியதை இவர் ஊழல் செய்து அவர் குடும்பத்துக்கு கொடுத்து விட்டார், அல்ல சொந்தக்காரர்கள் கொடுத்து விட்டார். நீங்கள் கஷ்டப்பட்டு தொழுத நோன்பு, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, தர்மம் எல்லாமே 100 பேருக்கு பிரித்து கொடுப்பட வேண்டி வரும். இப்ப 100 பேரை பங்கா ஒரு டிஎஸ் என்றால் அவர் எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில் உள்ள அனைவருக்கும் பொறுப்பு. ஒரு மாநகர சபை மேயர் என்றால் அவ்வளோ பேருக்கும் பொறுப்பு. சில சொத்துகள் ஒட்டுமொத்த ஊருக்குரியதாக இருக்கும். உதாரணம் சொன்னேன். நேர்மையானவர்கள் அல்லாஹ்விடம் தப்பிக்கொள்வார்கள். நேர்மையற்றவர்கள் ரசூலுல்லாஹ் கைவிரித்து விடுவார்கள். என்ன சொல்வார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு உதவுங்கள் என்று கேட்பார்கள். நான் உங்களுக்கு இந்த நாளையில் எந்த உதவியும் செய்ய முடியாது, நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு உரிமை இல்லாத எந்த பொருளும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் தொடாதீர்கள். எவனொருவன் ஒரு சான் நிலத்தை, இன்னொருவருக்கு சேர வேண்டிய ஒரு சான் நிலத்தை உரிமை இல்லாமல் அபகரித்தானோ, பக்கத்து வயல்காரனின் வரம்பை கொஞ்சம் கொஞ்சமாக வரம்பை அழித்து எடுப்பார்கள். பொதுவேலி கட்டுகிற போது, மதில் கட்டுகிற போது ஒரு அரசாணை அப்படியே நைஸாக எடுத்துடுவார்கள். ஒரு அரசான் தானே, அல்லது 3 சென்டி தானே, 3 இங்கு தானே என்று எடுப்பீர்கள். அது உங்களுக்கு இந்த 3 5 இருக்கலாம். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? 7 பூமியை அவன் மாலையாக அணிவித்தவனாக அவன் அங்கே வருவான். மாலையாக என்ன செய்ய முடியும்? அங்கே என்ன செய்யலாம்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அனைத்து அதிகாரிகளும் பயந்து கொள்ளுங்கள். அனைத்து பொறுப்பில் உள்ளவர்களும் பயந்து கொள்ளுங்கள். அது சிறிய பொறுப்போ பெரிய பொறுப்போ, ஒரு அல்லாஹ்வை பயந்தவன் ஒரு காரியாலயத்தில் வேலை செய்கிறானா, அவனுடைய சொந்த வேலை ஒன்று எழுத வேண்டி இருக்கிறது. ஒரு வரி எழுத வேண்டி இருக்கிறது வச்சுக்கொள்வோம். முன்னுக்கு அந்த ஆபீஸ் பேனை இருக்கிறது. அந்த ஆபீஸ் பேனை எடுத்து தன் சொந்த வேலை, ஊட்டு வேலை எழுத மாட்டான். அந்த மையும் பொது சொத்து.
அப்போ உன்னிடம் பேனை இல்லையா? உன் நண்பரிடம் பேனை இருந்தால் கேட்டு வாங்கி எழுது. பொது சொத்தை உன் சொந்த வேலைக்கு எழுதக்கூடாது. இதுக்கு மேலே நான் உதாரணம் சொல்றதுக்கு எனக்கு சின்ன உதாரணம் கிடையாது. பைத்துல் மால் பேனை மை எவ்வளவு போகிறது? ஒரு சின்ன ஒரு கணக்கு எழுதுறதுக்கு அல்லது கொச்சிக்கா வெங்காயம் என்று நோனா கோல் பண்ணினாவே அந்த செய்தியை எழுதுவதற்கு ஒன்றை சொந்த பேப்பரில் எழுதணும். அங்கே ஆபீஸில் இருக்கிற ஏவோ பேப்பரை ஒன்றை எடுத்து கிழிக்கிறதோ கிழிக்காமல் எழுதினால் நீ ஒரு ஊழல்வாதி. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ஒரு ஊசியை அவன் மறுமை நாளையில் கொண்டு வருவான். ஊசி, பட்டான் கட்டுற ஊசி. இமாம் இப்னு அஸாக்கிர் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு சம்பவம் எழுதுகிறார் அவருடைய தாரிக் திமஸ்க் என்ற கிதாபிலே. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் யுத்தம் ஒன்று நடக்கிறது. அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட ஒரு நபர் கனிமத் பொருள் பங்கிடப்படுவதற்கு முந்தி ஒரு 100 தீனாரை எடுத்து விட்டாராம். அப்ப அவருக்கு ரொம்ப கவலை வந்துச்சு, நாம செஞ்ச பச்சை புள்ள. அப்துல் ரஹ்மான் இப்னு ஹாலித்ங்கிறவர் அந்த படைக்கு தலைவர். இவர் அந்த 100 தீனாரையும் திருப்பி ஒப்படைக்க வருகிறார். அவர் சொன்னால், வந்த படையினர் கலைந்து விட்டார்கள், இப்ப நான் என்ன செய்கிறேன்? நான் எடுக்க மாட்டேன். இவர் அதற்கடுத்து ஒவ்வொரு அதிகாரியிடம் போகிறார். கடைசியா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு டமஸ்கஸிலே தலைநகரத்தில் இருக்கிறார்கள் கலீஃபாவாக. அவரிடம் வருகிறார். வந்து சொல்கிறார், நான் இப்படி ஒன்றை செய்து விட்டேன், இதோ நான் எடுத்த 100 தீனார், நான் எடுக்க மாட்டேன். மறுமையிலே அல்லாஹ்விடம் இவர் இப்படியே அழத் துவங்கிட்டார். கவலை, ஒரு பக்கம் அழுகிறார், இதற்கு விடிவில்லையா? அப்போது அப்துல்லா சக்சக்கி எங்கக்கூடிய ஒருவரை சந்திக்கிறார். அவர் சொல்கிறார், அதிலே 1/5 பங்கு பைத்துல் மாலுக்குரியது, அதனால முஆவியாவிடம் போய் அந்த 1/5 பங்கை கொடுத்து விடு. மற்ற 5/4 பங்கு யாருக்குரியது? யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு. எத்தனை பேர், எப்படி பங்கிடுவது? அவர் சொல்றார், நீ ஒன்று செய், அத்தனை பேரின் பேரிலே இதை தர்மம் செய்துவிடு, அவர்களுக்கு நன்மை போய் சேரட்டும் என்று. அதுக்கு பின்னர் அத்தனை பேருடைய பேரிலேயும் மற்ற 80 தீனாரை தர்மம் செய்தார். அதில் சிலர் தர்மம் செய்ய விரும்பாதவர்கள் இருப்பார்கள். எனக்கு 100 தீனார் என்றால் எவ்வளவு தெரியுமா? 100 தங்க காசு. ஒரு தங்க காசு 1/2 பவுன், நபிகளுடைய காலத்து தங்க காசு. அப்படி என்றால் 50 பவுன். 50 பவுன் என்றால் இப்பைக்கு சாதாரணமாக 13 15 1.5 கோடி பிளஸ். எப்படி பங்கிடுவது? எப்படி விடுபடுவது? ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கடைசியாகவும் சொல்கிறேன், அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனிலே மிக தெளிவாக கூறிவிட்டான், எந்த ஒரு நபிக்கும் ஊழல் செய்வதற்கு அனுமதி கிடையாது. யார் உரிமை இல்லாமல், தனக்குரிய எந்த பங்கும் இல்லாமல், யார் ஊழலாக தெரியாமல் எதை எடுத்தாரோ மறுமை நாளையில் அவர் கொண்டு வருவார். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தார்களோ அவர்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும். வஹும் லா யுظلمون. அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். நீங்க உரிமை இல்லாமல் எடுத்தீர்களா, அது பேனையாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், அல்லது காராக இருக்கலாம், அனைத்து ஊழல்களும் ஒரு அரசு அதிகாரிக்கு வீட்டுக்கு வரக்கூடிய, அவர் செய்து கொடுத்த வேலைக்காக வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மீன் அல்லது சேட்டு, ஒரு டீ, எல்லாமே ஊழல் பணம். உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது மாதிரி தான் நான் சொன்னேனே, 7 பூமியை சுமந்து கொண்டு வருவான் மாலையாக அணிவிக்கப்பட்டு. ஆனால் சகோதரர்களே, உங்களுடைய மச்சினன் மாருக்கு சேர வேண்டிய சொத்து
உங்களுடைய மாமனார் செய்த மாமியார் செய்த பிழையின் காரணமாக அவனுக்கு கொடுக்கப்படாமல் உங்களுடைய மாப்பிள்ளை என்ற அதிகாரத்தினால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு சாணலமா ஏக்கர் ஏக்கராக ஒரு பேஜ் 25 லட்சம் 30 லட்சம் போய்கொண்டிருக்கிறது. சில இடத்தில் 10 லட்சம் போகிறது. மறுமை நாளையிலே மச்சினமாருக்கு சேர வேண்டிய நிலத்தை வைத்து அதிலே குடிவனம் வாழ்கிறீர்களா? நீங்கள் வீடுகளை சுமந்தவர்களாக மக்சர் மைதானத்தில் வர வேண்டி வரும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மலக்குல் மௌத் உங்களுக்கு டேட் சொல்லி போட்டு வர மாட்டார். நீ ஊட்ட போய் சேரத்துக்கு இடையில வருவார். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, உமரே மக்களுக்கு அறிவி, சொர்க்கத்தில் மூமின்களே தவிர நுழைய மாட்டார்கள். அப்படி என்றால் ஊழல் செய்கிற மூமின் சொர்க்கம் போக மாட்டான், அவன் நரகமே போவான். ஆனால் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் மொத்தமாக பாதுகாப்பானாக. பிழையான சொத்துகள் எங்கள் உடம்பிலே சேராமல் பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.